ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே நான் சின்னதாக போடுறேன், வீடியோ எடுத்து போடுங்க போடுங்கன்னு சொல்லுவீங்க. இது உங்களுக்கு தான். இது செவுரு ஒட்டின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டுட்ருக்கோம். இது தெரிஞ்சவங்க, இது சாப்பிட்டவங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போகவே மாட்டாங்க. என்ன காரணம்னா, இது நம்ம இரத்த சோகைக்கு அவ்வளோ ஒரு நல்லது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரை இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். இது எப்படின்னு கேட்குறீங்களா? டாக்டரே சொல்லுவாங்க செவரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு. குழந்த உண்டானவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரத்தமே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த செவரொட்டியை நம்ம சுட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா, கூட்டு வச்சு அதில் எண்ணெய் சத்து நிறைய அதில் சேரும் அப்படிங்கிறதுனால தான் சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம அதில் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் அது நம்மளுக்கு இதாகும். இது சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வெறுமனையாக தான் சுடுவாங்க நிறைய பேர். ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறதே இல்லை. இப்படி நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம். உங்களில் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பிடாதவங்க இனிமேல் இப்படியே சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு சேரும். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டா டைம் கிடைக்கும்போது பாருங்கள். போதும். என் வீட்டு பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி வைப்பேன். என் பையன், சின்ன பையன் செவுரு ஒட்டியை இப்படி செஞ்சால் தான் சாப்பிடுவான். மூத்த பையன் சுட்டால் தான் சாப்பிடுவான். இவனுக்கு இப்படி பிடிக்குங்கிறதுனால தான் இவனுக்கு இப்படி வச்சு கொடுத்தேன். அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்களான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.